வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ளதால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் வியூகத்தை பயன்படுத்தி வருகிறார். சில முக்கியமான நபர்களை கட்சியிலிருந்து நீக்கியும் புதிய நபர்களை கட்சியில் புதிய பதவிகளை வழங்கி வருகிறார். இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அடித்தளம் என்றும், ஏற்கனவே நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வி அதிமுக அடைந்தது. வரலாற்று தோல்வியாகத்தான் இதை பார்த்தும் அதிமுகவின் தொண்டர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் 3 வாரங்கள் மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வீட்டை விட்டு வெளிவராமல் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த சூழ்நிலை மீண்டும் வராமல் இருப்பதற்கும், தனது கட்டுப்பாட்டில் அதிமுக இருப்பதற்கும் சில முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்கி தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நபர்களை தற்பொழுது புதிய பதவி வழங்கி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது அரசியலில் மாற்றத்தை உண்டு பண்ணுமா அல்லது மேலும் எடப்பாடிக்கு சிக்கலை ஏற்படுத்துமா என்று பார்க்குமையானால், இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அதாவது அதிமுகவின் தொண்டர்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்து வருகிறார்கள். காரணம், அதிமுகவின் தலைமை ஏற்றதிலிருந்து தற்பொழுது வரை சரியான கொள்கைகளை, எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த கொள்கைகளை பின்பற்றாமல் திமுகவின் கொத்தடிமை போல் செயல்பட்டு வருவது, திமுகவிற்கு எதிராக எந்த ஒரு போராட்டத்தையும் இதுவரை மிகப்பெரிய அளவில் நடத்தாதது, அதிமுகவின் தொண்டர்களை சந்தித்து அவர்களது குறைகளையும் மக்களது குறைகளையும் கேட்டறியாமல் வீட்டிற்குள்ளேயே இருப்பது, அதிமுக சரியான கூட்டணி அமைக்காதது போன்ற பல்வேறு பிரச்சனைகளும் எடப்பாடி பழனிசாமியின் தலையில் அதிமுகவின் தொண்டர்கள் போட்டுள்ளனர். இது மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் முடியும் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள், எடப்பாடி பழனிசாமியை தவிர. எடப்பாடி எத்தனை நபர்களுக்கு புதிய பதவியை கொடுத்தாலும் கட்சியில் அதிமுகவின் தொண்டர்கள் ஆதரவு இல்லாமல் எதுவும் நடக்காது என்று அதிமுகவின் நிர்வாகிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இணையதளங்களில் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சற்று அதிர்ச்சியடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.